அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதி கர்ணனின் மனநிலை குறித்து பரிசோதனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மே 5ஆம் தேதி கர்ணனின் மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை நடத்தவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்துவதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது சக நீதிபதிகள் மீது அவர் ஊழல் புகார் கூறியிருந்தார். தலைமை நீதிபதி உள்ளிட்ட 7 பேர் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு அவர் பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவால் சர்ச்சை எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது உச்சநீதிமன்றம் நீதிபதி கர்ணனின் மனநிலை குறித்து பரிசோதனை நடத்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீதிபதி கர்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லி செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, நீதிபதி கர்ணன் மனநிலை குறித்து பரிசோதனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இன்று நீதிபதி கர்ணன் அவதூறு வழக்கு குறித்து 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீளமான விசாரணையை நடத்தியது. தலைமை நீதிபதி தலைமையிலான இந்த அமர்விலே சென்ற முறை நீதிபதி கர்ணன் நீதிமன்றத்திலே ஆஜரான போது நடந்த நடவடிக்கைகள், அதன் பிறகு கர்ணன் எடுத்த பல்வேறு முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நீதிபதி கர்ணன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். இங்கே நீதிமன்றத்திலே அவருக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்திலே அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து கல்கத்தா உயர்நீதிமன்றத்திலே அனைத்து பணிகளும் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. பணியே அவருக்கு எதுவும் அளிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அவர் தனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் உத்தரவுகளை பிறப்பிக்கிறேன் என்று தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே அவருடைய மனநிலையை பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் இன்று முடிவு செய்து நீதிபதி கர்ணனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்த வேண்டும். கல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையிலே அது நடக்க வேண்டும். அதன் பிறகு இது குறித்து ஒரு மருத்துவர்கள் குழு உச்சநீதிமன்றத்திலே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கிலே ஏற்கனவே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்த கர்ணன் இன்று ஆஜராகவில்லை. அவருக்கு இந்த மருத்துவ பரிசோதனை நடத்தி அவருடைய மனநிலை குறித்து பரிசோதனை செய்வதற்கு இன்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. கணபதி, இதற்கு முன்பாக கர்ணன் பணியாற்றிய விதம் குறித்து சொல்லுங்கள். அவர் தற்பொழுது தலைமை நீதிபதி உள்ளிட்ட 7 பேர் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்ததால் அது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த சர்ச்சை குறித்தும் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக கர்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதியாக பணியாற்றி வந்த சமயத்திலிருந்து இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இது குறித்து தமிழக உயர்நீதிமன்றம் முறையிட்டிருந்தது. அந்த முறையீட்டின் அடிப்படையிலே நீதிபதி கர்ணன் டெல்லி வந்திருந்தார். தலைமை நீதிபதி மற்றும் மூத்த நீதிபதிகளை சந்தித்திருந்தார். அதன் பிறகு அவர் கல்கத்தாவுக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அவர் கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார். அதன் பிறகு கல்கத்தா உயர்நீதிமன்றத்திலும் பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தன. அவர் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதிகளுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை, குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வைத்து வந்தார். இதன் காரணமாகத்தான் அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்திலே விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை விசாரணை செய்து வருகிறது. தலைமை நீதிபதியான கேகரை இந்த அமர்வுக்கு தலைமையேற்று விசாரணை நடத்துகிறார். சென்ற முறை நீதிபதி கர்ணன் உச்சநீதிமன்றத்திலே ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. அவர் ஆஜரானார். அப்போது அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு இது போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்திலிருந்து வெளிவந்த பிறகு கர்ணன் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதிகளுக்கு எதிராகவே பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்ததாக தெரிவித்தார். அவர்கள் எந்த பணியையும் செய்யக்கூடாது, அவர்களிடம் பணி அனைத்தையும் திரும்ப வாங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும், தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக அவர்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும், அதற்கான பணத்தை அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்தும் இவர்களுக்கு எதிராக தொடர்ந்து உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அவருடைய மனநிலை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. நீதிபதி கர்ணனின் மனநிலை குறித்து மருத்துவ பரிசோதனை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கணபதி.